பிராமணாதீனமோ, அந்த மந்திரம் பிராமணர்களுக்கு அதீனமாக இருக்கு. அந்த பிராமணா யாருன்னா மம தேவதாதா, அந்த பிராமணா என்னுடைய தெய்வம்ங்கிறானா கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்டவனை நான் பூஜிப்பேன். அதனால அவரை வருகை வருகைன்னு வரவேற்று அவருக்கு இந்த பிராமணோத்தமருக்கு ஆசனம் கொடுத்து, சாது தரிசனம் புண்ணியம் இல்லையா, எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்தேள், நீங்க வந்திருக்கேளே ரொம்ப சந்தோஷம்னு வந்த உடனே விஷயத்தை கேட்டுடாதபடிக்கு அவருக்கு உபச்சாரங்கள் பண்ணி, அவருக்கு ஏதாவது சாப்பிடுறேளான்னு அவருக்கு ஸ்நானம் பண்றதுக்கு சௌகரியம் பண்ணி, புது வஸ்திரங்களை கொடுத்து, அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து, அவர் விசிராந்தி எடுக்கும் பொழுது கைங்கரியம் பண்ணி, சுவாமி தேவரீர் எதுக்கு வந்திருக்கேன், எவ்வளவு தூரத்திலேருந்து வந்திருக்கீர், என்ன விஷயமா வந்திருக்கீங்கிறத இப்ப சாதிக்கிறோம்னு கேட்டானாம். பரமாத்மாவே எப்படி பிராமணோத்தமன் இடத்துல இருக்கார் இல்லையா, எப்படி கேட்கணுமோ, வந்த உடனே எதுக்கு வந்தீர்னு கேட்டுட்டாங்க. அவளும் படக்குன்னு சொல்லிடக்கூடாது, ராஜா இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. அதனால அப்படி வந்தவன் கிட்டக்க வந்து சொல்றானோ. ஏன்னா பெருமாள்கிட்ட வந்து சொன்ன உடனே அந்த பிராமணோத்தமர் சொல்றார், நான் குந்தினபுரம் பேருந்தேன், பீஷ்மகனுடைய இதான பெண்ணு ஒத்தி இருக்கா ருக்மணின்னு. அப்படியா இன்னும் கேட்கலாம், தெரியாத மாதிரி கிருஷ்ணன் ருக்மணின்னு ஒத்தி இருக்கா. அப்ப சதா சர்வகாலமும் ஒன்னையே நினைச்சுட்டு இருக்கா கிருஷ்ணா. ஆகாரம் சாப்பிட மாட்டேங்கிறா, தீர்த்தம் சாப்பிட மாட்டேங்கிறா, உன்னையே நினைச்சுட்டு இருக்கா. நீ வந்து அவளை கைப்பற்ற வேண்டும், அதுக்காக வேண்டி உனக்கு ஒரு கடுதாசி எழுதி கொடுத்திருக்கா, மங்களகரமான ஸ்லோகத்தை எழுதி கொடுத்திருக்கா, இதை வாங்கி பாருன்னு கொடுக்கிறார். கையில வாங்கிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு முறை இப்படி பார்த்துட்டு, சுவாமி இதை தேவரீரே வாசிச்சிரும் அப்படின்னு திருப்பி கொடுத்தாராம். ஏன் திருப்பி கொடுத்தான்னா, பெருமாளுக்கு ஒளிவு மறைவு கிடையாது. காண்மிங்கள் உலகீர் என்று கண்முகப்பே நிமிர்ந்த, காண்மிங்கள் உலகீர் என்று கண்முகப்பே நிமிர்ந்த தாழினையன் தன்னை குருகூர் சடகோபன் சொன்ன. ஆச்சரியமான திவ்ய தேசம் ஒப்பிலியப்பன் கோயில் பேர் இல்லையா, அந்த பெருமாள் இடத்துல சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. பெருமாள் இடத்துல ஒளிவு மறைவு கிடையாதான். காண்மீன்கள் உலகீர், எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு எனக்கு ஒளிவு மறைவு கிடையாது, பெருமாள்கிட்ட ரகசியமே கிடையாது. ரெண்டாவது, இந்த பாகவதோத்தமருடைய துணை வேணும். இவர் தான் புருஷகார பூத, விராட்டியும் பெருமாளையும் சேர்த்து வைக்கணும். அதுக்காக வேண்டி இதை நீரே வாசிச்சிரும்னாராம். உடனே அவர் ஸ்லோகத்தை கையில எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். குணான் புவன சுந்தரம் சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவதைஹி ஹரதோங்கதாபோ ரூபம் த்ரிசாம் த்ரிசிமதாம் அகிலாத்தலாபோ த்வயி அச்சுதா விசதி சித்தமபத்ரபம் மே சுத்வா குணான் புவன சுந்தர சின்வதாந்தே. சுத்வா குணான்னா பெருமாளுடைய கல்யாண குணத்தை கேட்கணுமா. ஏன்னா சிரவண மங்களம். பிரகல்லாதாழ்வான மடியில வச்சுட்டு கேட்கிறான் ஹிரண்யகசிபு, கேட்டா பிரகல்லாதா நீ பாடசாலைக்கு போயிட்டு வந்தியே, கத்தின்ற விஷயத்தை சொல்லு, என்ன சாரமான விஷயத்தை சொல்லு. அப்பா சாரமான விஷயத்தை கேட்கிறாள், அப்ப நம்ம சாரமா சொல்லிட வேண்டியதான். உடனே அவன் முதல்ல சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்னன்னா, சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனமோ. சவணம் கீர்த்தனம், நீ கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா மனசுல பதிஞ்சிடும். மனசுல பதிய ஆரம்பிச்சுன்னா செயல்ல வந்துடும். அதனால சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ, அப்புறம் ஸ்மரணம், அப்புறம் பாத சேவனம், அப்புறம் அர்ச்சனம், அப்புறம் வந்தனம், அப்புறம் தாஸ்யம், அப்புறம் சக்கியம், அப்புறம் ஆத்ம நிவேதனம் இல்லையா பாகவதத்துல. அதனால கிருஷ்ணனுடையதான குணங்களை கேட்டு கேட்டு சுத்வா குணானே அதுலயும் ஆச்சரியமா அனுபவிக்கிறார். புவன சுந்தரா
அப்படின்னா புவன சுந்தரான்னு சொன்னாலே